உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், பெண்களுக்கு சொத்துல சரி பங்கு எழுதி வச்சிருக்காரு. யாரு? முன்னாடி முதலமைச்சர் கலைஞர். அவருக்கு பேனா வேற. சரிங்களா? அவரு அறிவாளின்னு சொல்றீங்க, எப்படி? அவருக்கு என்ன அறிவு இருக்குன்னு சொல்லுங்க. என்ன சொல்றேன்டா, பெண்களுக்கு சொத்துல சரி சமம்ட்டாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த குடும்பமும் ஒத்துமை இல்லை. அண்ணன் தங்கச்சிக்கும் சண்டை, பெரிய கலவரம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதை விட்டுருங்க. அடுத்து பெண்களுக்கு வாங்க. பெண்களை வளர்க்குறாங்க பெத்து பல வகையான கஷ்டத்துக்குள்ள. சரிங்களா? பெரிய ரவுடி வாழ்கிற உலகத்தில் பெண்கள் குழந்தைய பெற்று வளர்க்குறாங்க. சரிங்களா? வளர்த்து பெரிய வழி ஆயிடுது, 20 வருஷம் ஆயிடுது. அப்போ ஒரு காரு மாதிரி ஆயிடுது அந்த பிள்ளை, அந்த குழந்தை. ஒரு கம்பெனி ஒரு காரை உருவாக்கி 10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம்னு விற்கிது. சரிங்களா? பெண்கள் இவ்வளோ பணம் செலவு பண்ணி அவங்க வச்சுருக்காங்க. அடுத்து நகையும் போட்டு உங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க. இவ்வளோ நன்மை செஞ்சும் அந்த மனைவியை போட்டு அடிக்கிறீங்க, வரதட்சணை விட்டு கொடுமைப்படுத்துறீங்க. இதையும் தாண்டி வரதட்சணை வாங்கி செய்முறைச்சை வாங்கி பல வகையான பண வசூல் பண்ணுறீங்க பெண்கள்கிட்ட இருந்து, பெண்களுடைய குடும்பத்திலேருந்து. இவ்வளோ வசூல் பண்ணி உங்கள் தரித்திர விடலை. அடுத்து பெண்கள் மனைவி மாதிரி ஒரு வேலைக்கார பெண்கள் கிடைப்பாங்களா? சொல்லுங்க மக்களை. மனைவி மாதிரி ஒரு வேலைக்கார பெண் கிடைப்பாங்களா? ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுப்போம், ஒரு வீட்டு வேலைக்கார பெண் கிடைக்குமா? அப்போ வருஷம் எவ்வளவாச்சு? இவ்வளோ பணத்தை மிச்சப்படுத்திக்கிட்டு இருக்கு நம்மளுடைய மனைவி. இது எந்த பைத்தியத்துக்காச்சும் புரியுதா? எந்த பைத்தியக்காரனுக்காச்சும் தெரியுதா? சொல்லுங்க மக்களே, கணக்கு பண்ணுங்க.